அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அமர்வில் நம்முடைய உரையாற்ற இருக்கும் கவிஞர் இந்திரன் அவர்கள் பற்றிய அறிமுகத்தை அவரோட கவிதையின் வாயில தொடங்கலான் இருக்கேன். கடவுளாகி என்னை முழுக்க முழுக்க நம்பியிருக்கும் மனிதனே, என் தற்கொலையை நீ மன்னித்தே தீர வேண்டும். இதற்கு முன் நான் பல தற்கொலை குறிப்புகளை எழுதி எழுதி கிழித்து போட்டு விட்டேன். இதுதான் கடைசி. எனக்கு தெரியும், என்னை உருவாக்கி அலங்கரிப்பதற்காக உன் கையில் இருக்கும் அத்தனை வண்ணங்களையும் நீ செலவழித்து விட்டாய் என்பது. எனக்குள்ளிருந்து தொடர்ந்து கேட்கும் குரல் ஒன்று என்னை சதா குற்றவாளி கூண்டில் நிறுத்தி விசாரணை செய்து கொண்டே இருக்கிறது. நான் தினந்தோறும் மனச்சோர்வில் விழுகிறேன். ஒரு தூக்கு தண்டனை கைதியைப் போல என் மரணத்தை எதிர்பார்த்து தினந்தோறும் காத்திருப்பதன் வழி உனக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. என்னை முழுதாக நம்பும் உனது சரீர உபாதைகளை நான் வாங்கி கொண்டு உன்னை நிம்மதியில் வாழ வைக்க முடியவில்லை என்பதை நினைக்கும் போது என் முதுகு தண்டு சில்லிட்டு போகிறது. நமக்கு கடுமையான உறவு சிக்கல் வந்துவிட்டது. சாதி மதம் எனும் சாராயங்களை தினம் குடித்துவிட்டு வந்து நீ செய்யும் கொடூரங்களை என்னால் இனியும் சகித்துக் கொண்டிருக்க முடியாது. நான் இனியும் உயிரோடு இருந்தால் உனது வாழ்க்கை பாழாகிவிடும். என் கழுத்தையும் மணிக்கட்டு இரத்த நாளங்களையும் கத்தியால் வெட்டி கொண்டு விட்டேன். என் ரத்தத்தால் உன்னை நீ சுத்திகரித்துக் கொள். இனி என் பெயரால் இரத்த ஆறுகள் ஓடாது. இனி என் பெயரால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தொடமாட்டேன் என்று சொல்லப் போவதில்லை. இப்போது கடவுள் இல்லாத உலகில் உன்னால் ஒற்றுமையாக வாழ முடியும். நான் போகிறேன். எனக்கு இதை தவிர வேறு வழி தெரியவில்லை. மனிதனே, என்னை மன்னித்து விடு. நான் செத்த பிறகு பிரேத பரிசோதனை என்ற பெயரில் என் சாவுக்கான பெயர் காரணங்களை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்காதே. இப்படியாக அந்த கவிதை முடியுது. இதோட தொடர்ச்சியா இந்திரன் என்ற பெயர்ல அதாவது படைப்புலகளை அறியப்படுகின்ற நபரா ராசேந்திரன் ஐயா அவர்கள் இருக்கிறாரு. சிறந்த கலை விமர்சகர். குறிப்பா அதுல சொல்ல போனோம்னா தேடலின் குரல்கள், தமிழக தற்கால கலை வரலாறு, தமிழ் அழகியல், நவீன கலையின் புதிய எல்லைகள், மேன் அண்ட் மாடர்ன் மித், டாக்கிங் இஸ் ஆர்ட் டு ட்ரைபல்ஸ் போன்ற நூல்கள் வாயிலாக கலை விமர்சனங்கள் பற்றிய பல நூல்களை எழுதியிருக்கிறாரு. கவிஞரா அந்நியன், முப்பட்டை நகரம், மின்துகள் பரப்பு போன்ற பல கவிதைகளையும், சாம்பல் வார்த்தை அப்படிங்கிற ஒரு நீண்ட கவிதையையும் எழுதியிருக்கிறாரு. அதன் மூலம் பரவலா கவிஞர் அப்படிங்கிற தன்மையில அடையாளம் காணப்படுகிறார். மேலும் மொழிபெயர்ப்பு நிறைய மொழிபெயர்ப்புகள் செய்திருக்கிறார். அதுல குறிப்பா பிணத்தை எரித்தே வெளிச்சம் அப்படிங்கிற அந்த தலித் இலக்கியம் சார்ந்த ஒரு மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறாரு. அப்புறம் ஆப்பிரிக்க இலக்கியங்கள் சார்ந்த அறைக்குள் வந்த ஆப்பிரிக்க வானம் என்ற ஒரு நாவலை மொழிபெயர்த்திருக்கிறாரு. இது தவிர தொகுப்பாளர், வெளிச்சம், நுண்கலை போன்ற இதழ்களோட இதழாசிரியராகவும் பணிபுரிந்திருக்கிறாரு. சில குறும்படங்களையும் இயக்கியிருக்கிறார். குறிப்பா சொல்ல போனோம்னா ஒரே மொழி கவிஞரான மனோரமா பிஸ்வாஸோட பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் என்ற நூலுக்கான 2011 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறாரு. ஐயாவையும் பக்தவச்சல பாரதியையும் சரி, இப்ப இந்த அமர்வுல நிறையவே பேசின ஆர் பாலகிருஷ்ணன் ஐயாவும் சரி, 3 பேர் பத்தியும் நம்ம தமிழக பாடநூல் 11வது பாடநூல்ல இடம்பெற்றிருக்கு. அதுல இந்திரன் ஐயாவோட பாடம் பேச்சு மொழியும் கவிதை மொழியும் அப்படிங்கிற தலைப்புல இடம்பெற்றிருக்கு. இத்தகைய சிறப்புக்குரிய நம்முடைய உரையாளர் அவர்களை உரை வழங்குமாறு அனைவரும் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்கினியவர்களே, ஜேஎன்யூ பல்கலைக்கழகம் என்பது என்னால் அண்ணாந்து பார்க்கிற ஒரு கோபுர கலசம் போல நான் என்னுடைய அறிவை முறைப்படுத்தி தெரிந்து கொண்டோம், சொல்ல தெரிந்தவனும் இல்லை. எனவே அறிவார்ந்த உங்களுடைய இளைஞர்கள் மத்தியில் நான் நிற்பதற்கு கொஞ்சம் கூச்சப்பட்டு கொண்டு நிற்கிறேன். ஆனால் என்னை போன்ற முறையார்ந்த அகாடமிக்கலா எதையுமே சாதிக்காத ஒருவனையும் இந்த ஜேஎன்யூவில் கொண்டு நிறுத்தி அழகு பார்க்கிற என்னுடைய மகங்கள் மதிக்கிற பேராசிரியர் அரவிந்தன் அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை சொல்கிறேன். அடுத்ததாக, இப்போ தமிழ் இதை பற்றியெல்லாம் முறையியல் ரீதியாக பக்தவச்சல பாரதி அவர்கள் மிக சிறப்பாக சொன்னார். ஆனால் இந்த முறையியல் ரீதியாக சொல்கிற அதே நேரத்தில் அவர் அங்கங்கே புதிய புதிய வெளிச்சங்களை போட்டுக்கொண்டு திடீரென்று சிக்னல்ல கை காட்டாமல் திரும்பி விடுகிறார். வண்டிக்காரர்கள் இப்போ திடீர் என்று திரும்புகிறார். அந்த திருப்பங்கள் தான்
உண்மையில் அவர்களுக்கு புதிய பாடங்களை கொடுக்கின்றன, புதிய பார்வைகளை கொடுக்கின்றன. எனவே இந்த புதிய புதிய திருப்பங்கள், முறையியலை மீறிய சில திரும்பி பார்த்தல்கள், இவையெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை என்பதை முறையியல் சார்ந்த ஒரு அமைப்பில், ஒரு நிறுவனத்தில் நான் வலியுறுத்துவது என்னுடைய கடமை என்று நான் நினைக்கிறேன். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம். நம்ம லியோனார்டோ டா வின்சி வந்து லியோனார்டோ டா வின்சியுடைய டைரி குறிப்புகள் எடுத்து பார்த்தா, அது வந்து டா வின்சி என்ன சொல்லியிருக்காரு, ஒரு பொருளை எடுத்து உடைத்து கொண்டே போய் கடைசி துகள் கிடைக்கும், அந்த துகளையும் இரண்டாக பிரித்தால் அதிலிருந்து ஒரு ஆற்றல் கிடைக்கும் என்று அவருடைய டைரியில எழுதியிருக்கிறார். ஆனா இதுக்கெல்லாம் அறிவியல் பூர்வமான எந்தவித ஆதாரத்தையும் அவர் கொடுக்கவில்லை. அதை அறிவியல் பூர்வமான தர்க்க நியாயத்தின்படி அவர் கண்டெடுத்ததில்லை. இப்போ எப்படி அவர் கண்டெடுத்தார் என்பதற்கு டயலக்டிக்கல் மெட்டீரியலிசத்துல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அது வந்து எலிமெண்ட் ஆஃப் சான்ஸ் சொல்றாங்க. அந்த எலிமெண்ட் ஆஃப் சான்ஸ் எப்படி திடீர்னு நமக்கு சில காட்சிகள் கிடைக்கும். இப்போ வந்து பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் பத்தி படிக்கணும் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆய்வாளர், சிந்துவெளி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் வந்து சிந்துவெளிக்கு போய் அந்த ஹராப்பா நகரத்துல எல்லாம் அழைத்து திரிந்து அதை செய்யவில்லை. அவர் என்ன செய்யறாரு, இதுக்கே சம்பந்தம் இல்லாத வேலை, பூமத்திய ரேகைகள், அட்சக ரேகைகள், இந்த ரேகைகளை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாட்டில் இருக்க பெயர்களை எல்லாம் எடுத்து தொகுத்து பார்க்கிறார். ரொம்ப விளையாட்டுத்தன்மை. ஏன்னா இந்த ஆரம்ப கட்டத்தில் அவர் என்னுடைய நண்பராக அவரிடம் நான் அமையப்பட்டது. என்னுடைய சும்மா நாங்க போய் உட்கார்ந்தோம். அவர் சொல்லுவாரு, இதுல நான் வந்து சும்மா எல்லா நாடுகளுடைய பெயர்கள் எல்லாம் தேடி பார்த்த போது திடீர்னு பார்த்தா ஒரு பலுச்சிஸ்தான்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற பெயர்கள் எல்லாம் தமிழ் பெயர்களா இருக்கு. சரி, அது மாசாத்துவான்னு ஒரு பெயர் இருக்கு எங்க பலுச்சிஸ்தான்ல. இந்த மாசாத்துவான் இருக்கேன்னு சொல்லி பரவாயில்ல ஆச்சரியப்படும் போது பக்கத்திலேயே வந்து கண்ணகி, கோவிலன், அது பெயர்கள்லாம் இருக்கு. ஒரு கிளஸ்டர் வில்லேஜஸ் இருக்கு. அப்ப அவருக்கு என்ன ஷாக் அடிக்குதுன்னா, அவர் எந்த லெவல் பண்றாருன்னு அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, சொல்லாம தெரியல. அவர் திடீர்னு நடுராத்திரில அவர் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்ததுனால எல்லா வேலையும் சரி இரவுல தான் இது முக்கியம், இந்த விளையாட்டுகள்லாம் விளையாடுறாரு. அப்போ அவருக்கு இந்த புவிப்பெயர்கள் கிடைச்ச உடனே அவர் சொல்றாரு, இந்திரன் நான் ஓடி போய் என் மனைவியை எழுப்பி தூங்கி இந்த மனைவியை எழுப்பி அவங்க வீட்டு சொன்னேன், மாசாத்துவான்றதுக்கு பக்கத்துல ஒரு கண்ணகின்னு ஒரு பேர் இருக்கு, இந்த பேர் இருக்கு, அந்த பேர் இருக்கு, அவங்க தூக்கத்தை எழுப்பி நான் சொன்னேன் அப்படின்லாம் சொல்றாரு. அப்படி அவர் வந்து சாராயும் போது சிந்துவெளிக்கே அவர் போகல. அவர் வேற ஒரு சின்ன குழந்தை தேடுவது போல ஒரு கியூரியாசிட்டின்னு சொல்றாங்க. இந்த கியூரியாசிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமா, குறிப்பா ஆய்வாளர்கள். எனக்கு என்ன அச்சம் அடிக்கடி ஏற்படுதுன்னா, இந்த அகாடமிக்கெல்லாம் போறவங்க வந்து முன்னாடி ஆராய்ச்சியில இருந்து இன்னொரு ஆராய்ச்சி, அதுல இருந்து இன்னொரு ஆராய்ச்சின்றது முதல் ஆராய்ச்சியினுடைய இப்ப டிஃபரெண்ட் வெர்ஷன்ஸாவே அமைச்சு போகுது. அதனால எனக்கு என்னுடைய அகாடமிக்கா இருக்கிற நண்பர்கள், பேராசிரியர்கள் எல்லாம் சொல்றது வழக்கம். ஒருத்தர் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு டாக்டரேட் வாங்கிட்டாரு. அந்த ஆராய்ச்சி எப்படி தவறு சொல்லி அவருடைய மைத்தினர் அவருக்கு இவரே சான்ஸ் கொடுத்து அவர் எழுதி கொடுத்து ஒரு டாக்டரேட் வாங்கினாரு. அப்படி போய்கிட்டு இருக்கும் போது நம்ம வந்து புதிய தரிசனங்கள், புதிய காட்சிகள் கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் எனக்கு உண்டு. நான் வெளியில இருந்து பார்க்கிறேன்ற வகையில. அதனால அதை வந்து என்னுடைய எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரங்களாக இருக்கிற உங்கள் முன்னால் அந்த பயத்தையும் நான் உங்கள் முன் வைக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. அடுத்ததாக இப்ப நான் என்னுடைய ஏரியா நேரத்தில் எனக்கும் கூட அது போலதான் வச்சது. நான் சொல்றது என்னன்னாக்கா, ஐயா அவர்களும் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இவங்கெல்லாம் வந்து சங்க இலக்கியத்தை முறையாக படித்தவர்கள், அவர்களும் துறைபானவர்கள். அந்த சங்க இலக்கியத்தினுடைய அங்க இருக்கிற அந்த பூம்புகார், காவிரி பூம்பட்டினம், இந்த தெருக்கள் தான் இவங்க அலைஞ்சிட்டு இருக்கவங்க. இப்ப நீங்க டெல்லியில வந்து இந்த தெருவுக்கு அப்புறம் இந்த தெரு வரும்ன்றதும் பாக்குறீங்கல்ல, அது மாதிரி இந்த தெருக்கள் அலைஞ்சிட்டு இருக்கவங்க இவங்களுக்கு பல்வேறு உள் மனிதர்கள் இவங்கெல்லாம். அவர்களுக்கு கிடைக்குது. ஆனா நான் வந்து உள் மனிதன் இல்லை. அப்படி ஒன்றும் துறை போய் சங்க இலக்கிய டெக்ஸ்ட் எல்லாம் நான் படிச்சு வெறுமனே ஒரு வாசகனா படிச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஒரு ஆய்வாளனா படிச்சது இல்லை. மொழியில் அந்த அளவு புலமை உள்ளவன்னு இல்லை நான். அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்றைய தற்கால வாழ்க்கையில் எவையெல்லாம் வாழ்கின்றன, இந்த தற்கால வாழ்க்கையில் இருக்கிற வாழ்நிலைகள், இந்த வாழ்நிலைகளில் கண்டு எடுக்கிற பண்புக்கூறுகள் சங்க இலக்கியத்தில் இருப்பதை நான் வந்து எதேச்சாக கவனிக்கிறேன்.
ரொம்ப பெருசாலாம் இதுக்கு உதாரணங்களுக்கெல்லாம் போக வேணாம். சாதாரண ஒரு பெண் வந்து ஒரு பெண்மணி, பூ விற்கிற ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்க, பூ விற்கிறதுல ஒரு 2 முழம் பூ எடுத்து தலையில வச்சுக்கிட்டு விற்கிறாங்க. நம்ம வீட்டுல வந்து என் மகள் நீங்க எல்லாம் கூட நீங்க யாரும் வந்து பூ வைக்கிறது இல்லை தலையில. ஏன்னா அதெல்லாம் இந்த லோக்கல் பசங்க மாதிரி, லோக்கல் பொண்ணுக்கு மாதிரி என்னமா பூ வச்சுட்டு வர்றாங்கல்ல, எங்க ஊர்ல பேசுறது வழக்கம். அந்த அளவுக்கு அந்த மலர் பண்பாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து விலைக்கு வந்துட்டோம். ஆனா அந்த பூ விற்கிற அந்த அந்த கீழ்த்தட்டு, அந்த விளிம்பு நிலை பெண் இருக்கால, அவ வந்து 2 முழம் பூவை தலையில வச்சுக்கிட்டு தான் பூ விற்கிறான். நீங்க பார்த்திருப்பீங்க, பூ விற்கிறவங்க எல்லாம் தலையில பூ வச்சிருப்பாங்க, வச்சு விற்கிறான். அப்போ எனக்கு என்ன தோணும், இந்த 2 முழம் பூவை தலையில வச்சாங்களே, அப்ப அது வித்து இருந்தாக்கா அவங்க ஒரு முட்டை வாங்கலாம் இல்லையா? அந்த முட்டை வாங்குறத போனாலும் பரவாயில்ல, முட்டை சாப்பிடலன்னா பரவாயில்ல, அந்த 2 முழம் பூ தலையில இருக்கணும்னு சொல்றது எப்படி இவங்களுக்கு தோணுது? இவங்களை இந்த தலையில் பூ வைக்க வேண்டும் எது வலியுறுத்துகிறது அப்படின்னு வரும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆர்கிடைப்பெல்லாம் ஏதோ ஒண்ணு அவங்களை வலியுறுத்துது. ஏதோ ஒண்ணு உள்ளுக்குள்ள இருக்கு அவங்களுக்குள்ள. அது வந்து ஆர்கிடைப்பல்னு ஒரு வார்த்தை ஐயா அத சொல்லுவாரு. அந்த அது வந்து உள்குள்ள இப்போ ஒரு மனிதன் வந்து கனவு காண்கிறான் எங்கேயோ கீழே விழாற மாதிரின்னா, ஒரு காலத்துல மரத்துல இருந்து கீழே விழுந்ததுனால ஏற்பட்ட ஒரு உணர்வு தான் ஆர்கிடைப்பலா வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஏதோ ஒண்ணு அந்த பெண்ணை வந்து தூண்டுகிறது. அப்போ மலர் பண்பாடுன்னா ஒரு மனிதன் என்ன செய்யறான், ஒரு வெட்சி மாலை அணிந்தால் ஒரு அர்த்தம், வாகை மாலை அணிந்தால் ஒரு அர்த்தம், இப்படி ஒரு ஒரு மலர் மாலைக்கும் ஒரு ஒரு அர்த்தங்கள்லாம் வச்சிருந்த ஒரு சமூகத்தில் இந்த மலர் அணிவதை விட்டு விட்டு எல்லாம் போன பிறகும் ஏதோ ஒரு அந்த ஏழ்மையான பெண் இருக்கால, அவளுக்கு அது ஏன் வருது? அது ஏன் நாகரிகப்பட்ட பெண்களுக்கு வரவில்லை? இந்த பெண் ஆண் சம்மந்தப்பட்டதில்ல, சும்மா துரதிருஷ்டவசமா இந்த எக்ஸாம்பிள் எனக்கு கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். இப்ப என்ன ஆச்சுன்னா, இப்போ தோணுது எது இதை பண்ணுது அப்படிங்கும்போது சரி. இதே நேரத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு அப்பாசாமி ரியல் எஸ்டேட்னு ஒருத்தன் வந்து ஒரு பெரிய வீடு கட்டலாம், 20 மாடி வீடு. அந்த 15வது மாடியில கான்கிரீட் பில்டிங்ல ஒரு தொட்டி செடியில, பால்கனியில ஒரு தொட்டி செடியில ஒரு பூ பூக்குது, ப்ளூ கலர் பூ, அந்த நீல கலர் பூ. அது வந்து சங்குப்பூன்னு சொல்லுவாங்க. இப்போ எங்க ஊர்ல மெட்ராஸ்ல எல்லாம் சங்குப்பூன்னு சொல்றாங்க, அது வேற பேர்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சங்குப்பூ அங்க வந்து பூக்குது. அது ஏன் அங்க வந்து பூக்குது அப்படின்னு சொன்னா, சங்க காலத்திலிருந்து இருக்கிற பூ அது. அது பேர் கருவிளம். அந்த கருவிளம் வந்து நம்ம ஆட்கள் வந்து ரொம்ப அதை வந்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய பகுதியா நினைச்சிருக்காங்க. அது எதை வச்சு சொல்றேன்னு சொன்னா, நம்ம வெண்பா அதுக்கெல்லாம் கருவிளம் கூவிளம் அப்படின்னா வெண்பானுடைய பகுதியா அந்த மலரை வச்சு பேசுற அளவுக்கு ஒரு மலர்களோட இவங்களுக்கு இணைப்பு இருந்திருக்கு. அப்படி இருந்த ஒரு மலர் பண்பாடு எப்படி இது வச்சு சிசிலிபி டிமிலி, நீங்களும் ரொம்ப சின்ன பிள்ளைங்க, இந்த படம் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, 10 கமாண்ட்மெண்ட்ஸ்னு ஒரு படம். 10 கமாண்ட்மெண்ட்ஸ் சார் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? 10 கமாண்ட்மெண்ட்ஸ்னு ஒரு படம். அந்த படத்துல அந்த சாம்சனுடைய திருமணம் நடக்கிற நேரத்துல அந்த மணமக்கள் வந்து சுத்தி வராங்க. அப்ப எல்லாரும் மலர் தூவி வாழ்த்துறாங்க. இது வந்து தனிநாயகம் அடிகளார் வந்து, சேவியர் தனிநாயகம் அடிகளார் வந்து அந்த அதனுடைய இயக்குனர் சிசிலிபி டிமிலி, அந்த சிசிலிபி டிமிலியை பீட் பண்றார். தனிநாயகம் அடிகள் வந்து அவர் தான் இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிலையத்துல நிறுவனவர். அவர் ஒரு பன்மொழி புலவர், அவர் ஒரு ஃபாதரா இருந்திருக்காரு, தியாலஜியில பெரிய ஆளு, அவர் எல்லா இடத்துலயும் சுத்தினவர். அவர் எழுதிய ஒன்றே உலகம் அப்படின்ற புத்தகத்தை நான் ஒரு 8வது படிக்கும்போது மனசோட வச்சு மார்பிள் அணைச்சிக்கிட்டு தெரிஞ்சேன். காலையில லைப்ரரி இருந்து எடுப்பேன், ஒரு வாரம் வச்சு திருப்பி எடுத்து கொடுப்பேன், காலையில திரும்பி சாயங்காலம் எடுத்துருவேன். அந்த அளவு அந்த ஒன்றே உலகம் புத்தகத்திலேயே வாழ்ந்திருக்கேன் நான். அப்ப அவர் என்ன செய்யிருக்காரு, மீட் பண்ணும்போது சிசிலிபி டிமிலியை கேட்கிறாரு, இது போல மலர் தூவி வாழ்த்துற மாதிரி வச்சிருக்கீங்களே, எங்க இருந்து பிடிச்சீங்க இந்த சான்ஸ் இதன்? அவர் சொல்றாரு, தமிழர்களுக்கு இருந்து பிடிச்சேன், சவுத் இந்தியால இருந்து பிடிச்சாங்க. அப்போ இவர் பெரிய ஆச்சரியமா இருக்கு, ஒரு ஹாலிவுட்ல ஒரு படம் இருக்கிற ஒரு ஆளு சவுத் இந்தியன்ஸினுடைய கல்ச்சர்னுடைய ஒரு ரெப்ரசன்டேஷனா இந்த மலர் தூவுறது வாழ்த்துதலை பிடிச்சிருக்காரு. அப்போ நம்மளுடைய அந்த
பண்பாடு ரொம்ப தனித்துவமா ஏதோ ஒரு மலரோட சம்மந்தப்பட்டு, ஏன்னா விவசாய சமூகம் தானே நம்மளுது. அதனால நம்மளுடைய பண்புக்கூறுகள், அதனுடைய பண்பாட்டு அழகியல் எல்லாம் வந்து விவசாயத்தை, பூ, கனி, காய், அரும்பு இதுங்களோடையே சம்மந்தப்பட்டது. இது இன்னொரு விதமாகவும் நான் சொல்லுவேன். அது நீங்க என்னுடைய தமிழ் அழகியல் புக் யாராவது படிச்சிருப்பீங்களா? இல்லைங்க, அவரு பாரதன் படிச்சிருப்பாருங்க. என்னுடைய புத்தகம் ஒண்ணு இருக்கு, தமிழ் அழகியல்னு ஒரு புத்தகம், அந்த படிச்சு பாருங்க. ஏன்னா தமிழர்களுக்குன்னு தனியான அழகியல் கூறுகள் இருக்கு. அவற்றை எப்படி கண்டுபிடிக்கணும், அது நம்ம வாழ்வியல் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு அதுல வச்சிருப்பேன். அதுல என்னன்னா அழகியல் பத்தி நான் சொல்றேன். ஈஸ்தட்டிக்ஸ் நம்ம அடிக்கடி சொல்லுவோம். அந்த ஈஸ்தட்டிக்ஸ் உடனே பெரும்பாலும் நம்ம வந்து சான்ஸ்கிரிட்க்கு தான் போவோம். சான்ஸ்கிரிட்ல தான் ஈஸ்தட்டிக்ஸ். ஏன்னாக்கா பரதமுனி, அபினவ குப்தர் இவங்கெல்லாம் வந்து சான்ஸ்கிரிட் ஈஸ்தட்டிஷியன்ஸ். ஆனா இந்த ஈஸ்தட்டிஷியன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்ல வந்து அது போல ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் தொல்காப்பியர். ஆனா அந்த தொல்காப்பியரை நம்ம வந்து இலக்கணவாதியா தான் வச்சிருக்கோம், அவர் அழகியல்வாதியா பார்த்தது இல்லை. அவர் வந்து பெரிய பிலாசபர் தான், அவர் வாழ்வியல் பிலாசபர். இப்ப ஐயா இவர் பக்தவசல் ஐயா சொன்னாரு, அவர் வந்து எல்லாத்துக்குமே, அவரு தொல்காப்பியர் வந்து பிலாசபர் மட்டும் இல்ல, மொழியியல்வாதி, அதுவாதி, எல்லாமாவும் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அழகியல்னா ஈஸ்தெட்டிக்ஸ். ஈஸ்தெட்டிக்ஸ்க்கான வார்த்தை தான் அழகியல். அந்த ஈஸ்தெட்டிக்ஸ் என்னது அப்படின்னு சொல்லி நீங்க தேடி பார்த்தீங்கன்னா, அது வந்து a branch of philosophy, தத்துவ சாஸ்திரத்தினுடைய ஒரு பகுதி தான் அழகியல். அது எப்படியா அழகு போய் வந்து தத்துவ சாஸ்திரத்தினுடைய பகுதி அப்படின் போது, அந்த அழகியல்ன்றதை பத்தி, ஈஸ்தெட்டிக்ஸ்ன்றதை பத்தி ஒரு கிரீக்ல எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் காலத்துல இருந்து அந்த கேள்வி எழுத்து வந்திருக்காங்க. தொடர்ச்சியா ஈஸ்தெட்டிக்ஸ்ன்றத ஒரு பிலாசபியினுடைய ஒரு பிரான்ச்சா வளர்த்துக்கு வந்திருக்காங்க. அது யூரோப்ல இன்னைய தேதியில பெனடிக்டோ க்ரோஸ், அவன் எல்லாருமே இன்றைய தேதி அழகியல்வாதிகளும் அந்த பிளாட்டோ அரிஸ்டாட்டிலுடைய ஒரு இணைப்பை எடுத்துட்டு வராங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அப்படி ஒன்று நிகழவில்லை. தத்துவம் சொன்னோடனே நம்ம என்ன செய்திருவோம், ஒரு மதங்களுக்கு போயிடுவோம். அந்த மதங்கள் சொல்லும் சிந்தனைகளை, வேதாந்த விசாரங்களையும் மற்றவற்றையும் தான் தத்துவம் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா வாழ்வியல் தத்துவம் எதுக்காக நம்ம வரணும், நம்ம வந்தோமே, நம்முடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன, அதை போல கேள்விகள்லாம் எழுப்புவதே நம்ம தத்துவமா ரொம்ப யோசிக்கிறது இல்லை. நம்ம அதுல இருந்து விலகி வந்துட்டோம். ஆனா நம்ம கிட்ட இருக்கு. தொல்காப்பியர் காலத்துல ஆற்றின் வழி செல்லும் தெப்பம் போல்னு ஒருத்தன் சொல்றான் இல்லைங்க, வாழ்க்கை ஆற்றின் வழி செல்லும் தெப்பம் போல்ன்றான். ஒருத்தன் வந்து எல்லாத்தோட சொல்றான், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அது ஒண்ணு ஜான் பால் சார்த்தர் இன்னைக்கு எக்ஸிஸ்டென்ஷியலிசம் அதை தான் சொல்றாரு. ஜான் பால் சார்த்தர் சொல்றாரு எக்ஸிஸ்டென்ஷியல்ஸ்ல, நீ வந்து பூமியின் மீது தூக்கி எறியப்பட்டிருக்கிறாய். நம்ம வந்து யாருக்கே பர்மிஷன் கேட்டு வந்தோமா இல்லை, வெறுமனே வந்து விழுந்துட்டோம். நம்ம கிட்ட ஒப்பீனியன் கேட்கலையா, யாருக்கு போய் பிறக்கலையா அப்படின்லாம் கேட்கல. நம்மளுடைய பர்மிஷன் இல்லாமலே நம்ம இடத்துல பூமியில தூக்கி போட்டுட்டாங்க. தூக்கி போட்டு எனக்கு என்ன ஆச்சுன்னா, அசைன்மெண்ட் எதுவும் இல்லை. எனக்கு போட்டாங்களே, நீ இந்த டிபார்ட்மெண்ட்ல பப்பா இந்த ரிசர்ச் பண்ண, கைடு சொல்றாரு இந்த டாபிக்ல ரிசர்ச் பண்ணி சொல்லி அனுப்புவாரு. ஆனா நம்ம இங்க வந்து பிறந்த போது யாருமே நமக்கு சொல்லல, நம்ம அலாட்மெண்ட்டே கொடுக்கல. என்னடா வேலை செய்யுது, இந்த செக்ஷன் டெஸ்பேச் செக்ஷன் நீ பார்க்கணுமா, இல்லைன்னா மேனேஜர் வேலை பார்க்கணுமா, இல்லை அக்கௌண்டன்சி பார்க்கணுமா, இல்லை கேஷ் கவுண்டர்ல உட்காரணுமா, யாருமே சொல்லல. அப்ப சார்த்தர், ஜான் பால் சார்த்தர் கேட்கிறாரு பீயிங் அண்ட் நத்திங்னஸ் என்ற புக்கில். அவர் என்ன கேட்கிறாரு, அனாத்த விட்டுட்டீங்களையா, இது வந்து வரமா சாபமான்னு கேட்கிறாரு. ஒரு ஆபீஸ்ல போய் ஜாயின் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு சீட்டை அலோகேட் பண்ணாம வெறுமனே டெய்லி போயிட்டு அட்னன்ஸ் ரைட் போயிட்டு வந்தா எவ்வளவு பெரிய என்னோட செத்துக்குள்ளான்னு தோணும். அத மாதிரிதான் நம்ம வாழ்க்கை. அப்ப நம்ம வந்து எதை சூஸ் பண்றதுன்னு தெரியல. இத சாஸ்திரம் என்ன சொல்றது, இது வரமா சாபமா? அப்போ சொல்றாரு, வரமாகவும் சாபமாகவும் மாற்றுவது நம் கையில் தான் இருக்கிறது. அப்போ லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சாய்ஸ். நீ எதை தேர்ந்தெடுக்கிறாயோ அதுதான். அப்போ நீ தேர்ந்தெடுத்து வாழ்க்கையை நீ சூஸ் பண்ணிட்டு போறதுதான் லைஃபுக்கு மீனிங் கிடையாது. நீ தான் லைஃபுக்கு மீனிங் கொடுக்கணும். இது வந்து அன்னைக்கு சங்கீதத்துக்கு தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்லிடுறோம். அப்ப நம்ம அதை ஒரு தத்துவ கோட்பாடா நம்ம எடுத்துக்கல.
அதே போல பல விஷயங்கள் சும்மா சர்வசாதாரணமா சொல்லிட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் அந்த ஆங்கிள் ஒரு தத்துவ சாஸ்திரத்தினுடைய ஒரு பகுதியா இந்த விஷயங்களால தொகுத்து பார்த்து ஒரு தமிழர்களுடைய மெய்யியல் பார்வை அப்படின்னு ஒண்ணு உருவாக்கத்துக்கு நம்ம செய்யற முயற்சிகள் செய்யாது. எனக்கு தெரியல, நான் என்னுடைய குறைஞ்ச தேடலையோ குறைஞ்ச படிப்புலையோ எனக்கு தெரியும் அப்படி யாரும் செய்த மாதிரி தெரியல. தமிழர்களுடைய மெய்யியல், தமிழர் மெய்யியல் சொன்னோன்னு செய்திருக்காங்க. அது ஒரு ஆசீவகம், அதனுடைய இதும்பாங்க. அது தமிழ் பௌத்தம்னு ஒண்ணு சொல்லுவாங்க, சமணம் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா தமிழர்களுடைய தத்துவ சாஸ்திரத்தினுடைய எசன்ஸ் என்ன அப்படி யாருமே தேடல. அப்ப நான் என்ன சொல்றேன்னாக்கா, அப்படி ஒரு தேடலை ஆய்வு மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டும். அதையும் தமிழ் ஆராய்ச்சி புலத்தின் ஊடாக செய்தால் இன்னும் சிறப்பு. அப்படி செய்யும் போது நான் என்ன சொல்றேன்னாக்கா, என்னுடைய அந்த தமிழ் அழகியல் புத்தகத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, தமிழர்களுடைய இந்த அடையாளங்கள், பண்பாட்டு அடையாளங்களை நீங்கள் சமூகத்தில் இருக்கும் மேல்தட்டு மக்களிடம் தேடாதீர்கள். ஏன்னா நம்ம ஊர்ல திருப்பி மேல்தட்டு கீழ்த்தட்டுன்றது ஜாதியில தான் உழப்போம். கீழ் ஜாதி மேல் ஜாதி அதுதான். அப்போ மேல் ஜாதி அப்புறம் அந்த மேல் பணக்காரர்கள் இவர்கள் போய் தமிழ் அடையாளத்தை நாம் தேடினால் கிடைப்பது கடினம். ஏன்னா அதெல்லாம் ஒரு பக்கம் சான்ஸ்கரைசேஷன் வருது, ஒண்ணு வெஸ்டர்னைசேஷன் வருது. அது ஏன்னா கிரீம் ஆஃப் த சொசைட்டி அது மேல எப்பவுமே ஆபத்துக்கு உட்பட்ட இடம் தானே. அப்போ ஒண்ணு நான் கொஞ்சம் பணம் கொஞ்சம் சேர்ந்த உடனே நான் என்ன செய்தேன், இளையராஜா மாதிரி ஐயரா மாற ட்ரை பண்றேன். அப்போ அதனுடைய ஒரு பகுதி அது. அப்போ நம்ம சான்ஸ்கிரைசேஷன் பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. இப்போ இளையராஜா கிட்ட போய் நீ போய் தமிழ் அடையாளங்கள்லாம் தேடினீங்கன்னா நீ ஒண்ணு மொக்க வாங்கி. அதனால நான் என்ன சொல்றேன்னாக்கா, இதை மேல்தட்டு மக்களிடம் தேடாமல் கீழ்த்தட்டு மக்கள் இருக்காங்களா, கடைசி லேயர் ஆஃப் த சொசைட்டி, அவங்க கிட்ட போய் தேடுங்க. ஏன்னா அவர்கள் கிட்டதான் தமிழ் சங்க காலத்தில் வாழ்ந்த விழுமியங்கள், வாழ்க்கை முறைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு, ஏன்னா அங்க ஆபத்து இல்லையே. இந்த வெஸ்டர்னைசேஷன், சான்ஸ்கிரைசேஷன் இதெல்லாம் தொட முடியல. ஏன்னா கீழே வறுமை இருக்கு. வறுமையை பண்பாட்டை பாதுகாச்சிடும். ஒரிசால நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரிசால பண்பாடு ரொம்ப இன்டாக்ட் நிறைய இருக்கும். ஏன்னாக்கா ட்ரைபல் பாப்புலேஷன் அதிகம். அங்கெல்லாம் பெருசா ஒண்ணும் இல்லை. இப்போ இந்த ட்ரைபல் இதை பத்தி சொல்லும் போது கூட நான் ஒரு கேள்வி எழுது. நான் கொஞ்சம் ஒழுங்கினமா பேசுறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. திடீர்னு சம்பாரா இப்போ இந்த ட்ரைபல் ஏரியாவில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட அப்படியே பழைய இதுங்கெல்லாம் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. நான் போய் அந்த ட்ரைபல் ஏரியாவை சுற்றி பார்க்கும்போது ஒரு லேடி என்ன செய்யறாங்க, ஒரு குழந்தை இடுப்புல வச்சுக்கிட்டு ஒரு படம் வரைஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு குடிசையில, வட்டமான குடிசை, அது மேல குழந்தை இடுப்புல வச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே படம் வரைஞ்சிட்டு இருக்காங்க. நான் என் கூட அந்த என்னுடைய பிஏ மூலமா மொழி தெரிஞ்சவங்கள்ட்ட அவங்க பாட்டு பாடாம அந்த படம் வரைய சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொல்லிட்டாங்க என்னால முடியாதுன்னுட்டாங்க. ஏன்னா அந்த பாட்டு பாடும்போது இந்த லைன் வரும்போதுதான் இந்த லைன் வருது படத்துல. இந்த ஒரு மியூசிக் டச் கொடுக்கும்போது இங்க புள்ளி வைக்கணும். நான் அப்படி பாட்டும் படமும் ஒன்னா எனக்கு சேர்ந்து இருக்கு. அப்ப அவங்க சொன்னாங்க என்னால முடியாதுன்னு. அதுக்கப்புறம் சரி, அடுத்த கேள்வி, ஏன் அந்த படத்தை வரைகிறாங்க அப்படின்னு கேட்டா அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எங்க வீடு வட்ட வடிவமா இருக்கு, அதுக்கு வெளிச்சுவர்கள்ல நிறைய தீய ஆவிகள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. எதுக்காக? அந்த குடிசைக்குள்ள நுழையறதுக்காக. ஏன் நுழையறதுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் நோயை உருவாக்கும் தீய ஆவிகள். அப்போ உள்ள பழுப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நோயை கொடுத்துடலான்னு, அதுக்காக அந்த அதுங்களெல்லாம் நான் டைவர்ட் பண்றதுக்காக என்ன செய்யறேன்னா, அந்த சுபத்துல அந்த குடிசையினுடைய உட்பகுதியில இன்டீரியர் அத மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சு அதனுடைய ஒரு மூலையில ஒரு கொஞ்சம் மது, தரைய பாட்டில் ஒண்ணு, அப்புறம் ஒரு சுருட்டு, அப்புறம் கொஞ்சம் மாமிசம், இதெல்லாம் படமா வரைஞ்சி வச்சாங்க. படமா வச்சுட்டாக்கா அந்த தீய ஆவி அதுக்கு பிடிச்ச பொருள் இங்கே இருக்குன்னு சொல்லி வெளிச்சுவத்திலேயே தங்கிடும். அப்போ உள்ள போய் எங்களுக்கெல்லாம் நோயை உருவாக்காது. அதுக்காக தான் இந்த படத்தை வரைகிறாங்க. இப்ப இந்த முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்ப இந்த அம்மா படத்தை வரைகிறாங்க, நான் போய் பார்த்துட்டு நான் ஒரு ஆர்ட் கிரிட்டிக் டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஆர்ட்டை பத்தி கட்டுரை எழுதுறேன். என் புத்தி எப்படி போகுதுன்னா,
அது வந்து ஒரு மாடர்ன் ஆர்ட்டோட கொண்டு போய் நான் கம்பேர் பண்ணிக்கிறேன். அந்த அம்மா ஒரு பிகாசோ மாதிரி நினைச்சுக்கிறேன். நினைச்சுக்கிட்டு அந்த அம்மா கிட்ட போய் ஃபைன் ஆர்ட் சம்பந்தமான கேள்விகள்லாம் கேட்கிறேன். அதுக்கெல்லாம் அந்த அம்மா கிட்ட பதில் கிடையாது. ஏன்னா அந்த படம் என்பது ஒரு ஃபைன் ஆர்ட் கிடையாது. அது ஒரு ரிச்சுவல், அது ஒரு சடங்கு. அந்த அம்மா ஒரு சடங்கை தான் செய்துட்டு இருக்காங்க, தவிர ஃபைன் ஆர்ட் செய்யல. ஆனா இங்க என்ன செய்யறாங்க, உடனே அங்க ஒரு கேலரி வச்சிருக்க போவாரு. ஐயோ, நான் அந்த மாதிரி சுவத்துல வரைகிற படத்தை இந்த கேன்வஸ்ல வரைய கொடுத்து அதை எடுத்து போய் ஜப்பான்ல விற்பான். அப்போ அது நிகழ்ந்துடுச்சு. கஸ்தூரின்னு சொல்ற பாரத் பவன் போபால்ல ஒரு ட்ரைபல் ஆர்டிஸ்ட்க்கு அவார்டு கொடுத்தாங்க. அந்த ட்ரைபல் ஆர்டிஸ்ட் கஸ்தூரின்றவர வந்து ஜப்பான்ல வந்த ஒருத்தன் அக்ரிமெண்ட் போட்டு ஒரு ஜப்பானுக்கு கொண்டு போயிட்டான். கொண்டு போய் ஒரு கேலரிலேயே தங்க வச்சுட்டு அவனை விட்டு படம் வந்து இப்ப எக்ஸிபிஷன் வச்சு கோடிக்கணக்கா வித்து போச்சு ட்ரைபல் ஆர்ட். அப்புறம் என்ன செய்யிட்டான், அவன் கிரீடி ஆயிட்டான். உடனே என்ன, அவன் பாஸ்போர்ட்ல பிடிங்கி வச்சுக்கிட்டான். நீ போவாத, இன்னும் கொஞ்சம் ஒரு மாசம். அவரு ட்ரைபல், அவரு ஜென்வினான ட்ரைபல். அவர் அங்க ஏசி பண்ண அதுல தூங்க முடியல அவரால். சொல்லி பார்த்தா என் பாஸ்போர்ட் படியா போறேன் விடவே இல்லை. ஒரு நாள் போய் கேலரியை போய் திறக்கிறான், இவன் வந்து மேல தூக்கு மாட்டிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கான். அப்போ தன்னுடைய வாழ்க்கைக்கு திரும்பி போக முடியாதவன் தூக்கு மாட்டுகிற அளவுக்கு போறான். அப்ப நான் இங்கேதான் நம்மளுடைய கேள்வி எழுது, இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபைன் ஆர்ட்டை மாற்றும் போது, நம்ம ஃபைன் ஆர்ட்டை நம்மளுடைய ட்ரைபல் ஆர்ட்டை வளர்க்கிறேன்ற பேரில் அவருடைய வாழ்வியலினுடைய ரிச்சுவல்ஸை நம்ம அழிச்சிடுறோமே. இந்த கேள்வி ஒரு ட்ரைபல் ஆர்ட் மியூசியத்தினுடைய டைரக்டர் கிட்ட நான் கேட்கிறேன். கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, இந்திரன் எல்லாரும் நல்லா வரணும், அஃபிலியேட்டா வரணும், சட்டை போட்டுக்கணும், கோட்டு போட்டுக்கணும், மற்றவங்க மாதிரில பபர் வரணும். இந்த ட்ரைபல் மட்டும் ஏன் அந்த வேட்டியோ அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருக்கணுமா? அவன் சிவிலைஸ் ஆகக்கூடாதா? அவன் ஃபைன் ஆர்ட்டுக்கு போகக்கூடாதா? அவன் 4 காசு பார்க்க கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு. ஐயாவை பார்த்த உடனே எனக்கு இந்த கதையை சொல்லணும்னு ஒரு இன்ஸ்பயர் ஆயிட்டேன். அவர் கேள்வி கேட்கிறாரு, ஏன் இது போல பண்றீங்க? அப்போ அவன் வளரவே கூடாதுன்றீங்க, அப்ப இது வளர்ச்சியா நெருக்கடியா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம இருக்கிறோம். இது ஏன் இவ்வளவு பெரிய கதையை சொன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற எளிய மக்களினுடைய வாழ்வியல் இத்தகைய விஷயத்தை தான் அந்த எளிமையினுடைய வாழ்வியலை மாற்ற முயற்சி செய்யும் போது அது வளர்ச்சியா நெருக்கடியான்னு ஒரு கேள்வி எழுப்புது. இப்போ நம்மளுடைய பண்பாட்டினுடைய ஒழுங்கு செய்யப்படாத பண்பாட்டு கூறுகள் இருக்கு. எல்லாமே சொபிஸ்டிகேட்டட் தான் ஆர்ட், சொபிஸ்டிகேட்டட் தான் இது நினைக்கிறோம்ல. சத்தம் போட்டு கத்துறது கூட ஆர்ட் தான். அது வந்து அவனுடைய ஆர்ட், அது ஒரு ரா பவர். அந்த ரா பவரை கண்டுபிடிச்சு அவனுடைய அடையாளத்தோட அவன் இது பண்ண. அப்ப தமிழன்றவன் வந்து வெறும்னா வந்து அப்படியே ஒரு ரொம்ப ஒரு அழகான வார்த்தைகளா சொல்லப்படுறது மட்டும் இல்ல. அவையார் தான் சொல்றா, முட்டு வெண்கொள் தாக்கு வெண்கொள் அப்படின்லாம் எழுதுறா. இது ப்ரூட்டலா ஒரு பெண் மாதிரி பிஹேவ் பண்ணலையா அவையாரு? ஏன் இவ்வளவு ஒரு கேவலமா பிஹேவ் பண்றா? லட்சத்துக்காக போய் முட்டு வெண்கொள் தாக்கு வெண்கொள், நான் அடிப்பேனா உதைப்பேனா லெவலுக்கு ஒரு பொண்ணு போலாமா? அது பல கேள்விகள்லாம் எழுப்புறாங்க. ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, அதை வச்சு அந்த பகுதியும் நம்ம வந்து கணக்கில் எடுக்கணும். அப்ப சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் படிக்கும்போது ஆய்வுமானவர்கள் நம்மளுடைய பக்கத்து வீட்டுல, அந்த வீட்லயும், ஏழைகள் வீட்லயும், அவங்க வீட்டுல என்னென்ன நடக்குது அப்படின்றத தற்கால தமிழர்களின் வாழ்வியலை, இவங்கெல்லாம் வந்து தற்கால வாழ்வியலை சங்க இலக்கியத்தின் மூலம் ஐயா பக்தவத்சல ஐயா அவர்கள் தற்கால சிந்தனை வெளிச்சத்தில் சங்க இலக்கியத்தை வாசிக்கிறார்கள். நான் என்ன சொல்றேன்னாக்கா, சங்க இலக்கியத்தின் வெளிச்சத்தில் தற்கால இலக்கியத்தை வாழ்க்கையை வாசிப்போம். அப்போ புதிய அர்த்தங்கள் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்னு நம்மளுடைய பண்பாட்டு அடையாளங்களை மீட்டு உருவாக்கம் செய்வதற்கு. அடுத்தது, இது நான் சின்னதாக்கிறேன், ஏன்னா அப்புறம் உங்ககிட்ட பேசணும்னு தான் யோசிக்கிறேன். கேள்வி 1, 2 தான் நல்லா இருக்கும். அப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்ப இதெல்லாம் வந்து அழகியல் அப்படின்னு சொல்றேன். அழகியல் சொன்னோன்னு இங்க ஒரு பெரிய கேள்வி வருது. அழகுன்னு சொன்னால எதெல்லாம் அழகு? அது ஒரு பெரிய அழகு என்பது என்ன?
ஒரு காலத்துல பெண்கள் எல்லாம் வந்து திரும்பி பெண்கள் தான் போறேன். ஏன்னா நம்ம ஊர்ல எப்பவுமே வந்து அழகுன உடனே பெண்களுக்கு தான் போவாங்க. சில பேர் கவியரங்கத்தை சொல்லுவாங்க, கவிதையே வந்து கவிதையை படிக்கிறது அப்படிலாம் சொல்லுவாங்க. பெருங்கவிஞர்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த அழகு எது அழகு? இந்த கேள்விதான் தத்துவார்த்த கேள்வி. இதுக்கு வந்து எல்லாரும் போய் சொல்லியிருக்காங்க. பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், ஏன் டால்ஸ்டாய் கூட சொல்லியிருக்காரு. டால்ஸ்டாய் வந்து உண்மையும் அழகும்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. உண்மையும் அழகுன்னு அவர் என்ன சொல்றாரு, எதெல்லாம் உண்மையா இருக்கிறதோ அதெல்லாம் அழகுன்னு சொல்றாரு டால்ஸ்டாய். அப்படி எது அழகுன்ற ஒரு கேள்வியை எழுப்பி தமிழ்த்தனமான பதில்களை கொடுக்கும் போது அது தமிழ் அழகியல் ஆகிறது. அப்போ தமிழ் அழகியல் நம்ம வந்து நம்மளுடைய ஒரு இது இருக்கு, கோபுரம் இருக்கு, கோயில் இருக்கு. அந்த கோயில போய் என்ன செய்யணும்னா ஆர்கிடெக்சர் பத்தி ஒரு கோத்திக் ஆர்ட் பத்தி ஒரு புக் எழுதியிருக்கான். ஒரு ஆர்கிடெக்ட் யூரோப்ல இருக்க பெரிய ஆர்கிடெக்ட் கோத்திக் ஆர்ட் பத்தி ஒரு புக் எழுதியிருக்கான். அதுல அவன் சொல்ற பிரின்சிபல்ஸ் எடுத்துன்னு வந்து நம்மளுடைய கோயில்கள் மேல நம்ம அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணும்போது அவன் ஒரு மோசமான முடிவுக்கு போறான். நான் படிச்ச ஒரு புத்தகத்துல ஒரு யூரோப்பியன் ஆர்கிடெக்ட் இது சொல்றான், இந்த தென்னாட்டு கோயில்கள் டிரெவிடியன் ஆர்கிடெக்சர் வந்து தப்பா இருக்குன்னு சொல்றான். ஏன்டானா அந்த கோயிலுக்குள்ள அவ்வளோ சிற்ப வேலைப்பாடுகளும் கட்டடக்கலை அழிவுகளும் கோயிலுக்குள்ள இருக்கு. அத வாசல்ல பெரிய கோபுரத்தை கட்டி மறைச்சாங்க. அதனால இது தவறான முறையில கோபுரத்தை என்ன செய்திருக்கணும், எதிர்க்க கட்டக்கூடாது, பின்னாடிதான் எடுத்து கட்டி இருக்கணும். அப்போ இங்க இருந்து உள்ள போனோம்னா எல்லாம் தெரியும், வெளியில இருந்தே கூட அந்த பியூட்டி எல்லாம் தெரியும்ன்றான். இப்பதான் இங்கதான் ப்ராப்ளமே வருது. எப்படின்னா நம்ம கலைகளை அளப்பதற்கும் நம்மளுடைய படைப்புகளை அளப்பதற்கும் அளவுகோள்களை மேல்நாட்டு அளவுகோள்கள் எடுத்துன்னு வந்து போடும்போது அதுக்கு எதுக்கும் ஒத்து வரல. ஏன்னா இவன் ஒரு கல்ச்சரலா ஒண்ணு ஃபீல் பண்ணி இவன் செய்திருக்கிறத இன்னொரு கல்ச்சரலா ஃபீல் பண்ண ஒரு அளவுகோலை எடுத்து வந்து போடும்போது ரெண்டுத்துக்கும் சூப்பர் இம்போஸ் ஆக மாட்டேங்குது. அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம கலைகளை நாமே தவறுதலாக மதிப்பிடக்கூடிய ஒரு நிலைமைக்கு, மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுறோம். அது தள்ளப்படாமல் இருக்க வேண்டுமானால் இந்த கோயில்களை கட்டுவதற்கு என்ன மாதிரியான அழகியல் அளவுகோல்கள் இருந்தன அப்படின்றத தேடி எடுக்க வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் இந்துத்துவ ரீதியா போனோம்னாக்கா அது வந்து ஒரு மனிதன் வந்து படுத்து கொண்டிருப்பது போல அவனுடைய உடம்பனுடைய தலை இந்த பகுதி, இது இந்த பகுதி, சூபத்தந்தம் இந்த பகுதின்னு சொல்லி கட்டியிருக்காங்க. அந்த அந்த தத்துவம் அவனுக்கு அந்த அந்த கிரிட்டிக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அவன் சொல்லியிருக்க மாட்டான். ஏன்னா இது தத்துவார்த்தமான ஒரு வெளிப்பாடு. இது போலதான் ஒவ்வொன்றுத்தையும் நான் என்ன சொல்றேன்னா, என்னுடைய தமிழ் அழகியல் புத்தகத்துல நம்மளுடைய கலைகளையும் நம்மளுடைய கவிதை அழகுகளையும் அளவிடுவதற்கு நமக்கான பண்பாட்டு ரீதியான அளவுகோல்களை கண்டுபிடிப்போம். அதுதான் இந்த உங்களை போல நம்பிக்கை நட்சத்திரங்களின் முன் வைக்கிற ஒரு விண்ணப்பம். நான் உங்க முன்னாடி வைக்கிற ஒரு விண்ணப்பம் அதுதான். நம்முடைய அளவுகோல்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அப்ப நம்மளுடைய கலை வழிபாடுகளை ஒண்ணுமே இல்லை. நீங்க வந்து கோயில், கோபுரம், சிற்பம் இதுக்கெல்லாம் போக வேண்டியதில்லை. ஏராளமான பேர் இன்றைக்கு கவிதை எழுதுகிறார்கள். ஆனா கவிதை இயல்னு ஒண்ணு இல்லைங்க தமிழ். கவிதை எல்லாரும் எழுதுறாங்க, மகா கவிகள்லாம் இருக்காங்க. ஆனா அவங்கலாம் கவிதை இயல் பொயட்டிக்ஸ்னு ஒண்ணு உருவாக்கவே இல்லை. நம்மகிட்ட அல்பல நீங்க ஏதாவது படிச்சிருந்தா எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கள. ஏதாவது கவிதை இயல் பத்தி யாராவது எழுதியிருக்காங்களா? பூர்ணச்சந்திரன், ஆமா. ஆமா. நான் என்ன கேட்கிறேன்க்கா, கவிதையை பிராக்டிஸ் பண்ணும் கவிஞர் எழுதியிருக்கிறாரா? என்னுடைய கவிதைகள் எல்லாம் இந்த கவிதைகளின்படி செய்யப்பட்டவை அப்படி இல்லை. இப்ப ஜமாலன், பூரணச்சந்திரன் கொஞ்சம் அது ஒரு மூன்லைட் சிவிலைசேஷன் தான். எனக்கு பிடித்த விமர்சகர்கள் அவர்கள் எல்லாம். ஜமாலன் ரொம்ப நான் கொண்டாடும் ஒரு விமர்சகர். என்ன ஒரு மாற்று பார்வையோட கூடிய பின்னத்து பார்வைகளோட கூடிய மாபெரும் விமர்சகர் இன்னைக்கு ஜமாலன். அவருடைய மொழியும் நிலவும் ஒன்னே போதும், பிரமாதமான கிரிட்டிக் தான். ஆனால் அவர் செய்திருப்பது கூட ஒரு மூன்லைட் சிவிலைசேஷன் தான். மேற்கு நாட்டு சூரியனிடம் ஒரு ஒளி வாங்கி தேய்ந்து போகிற ஒரு நிலாக்கள் தான் நம்ம.
நான் என்ன கேட்கிறேன், நமக்கான ஈஸ்டடிக்ஸ் நம்ம பழைய லிட்ரேச்சர்ல இருந்து பழைய இதுல இருந்து நம்மளுடைய அழகுகளை எடுத்தோமா? தமிழனுடைய கவிதைகளுடைய எசன்ஸ் என்ன? இது பல கேள்விகள் எல்லாம் நம்ம எழுப்ப வேண்டி இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சின்ன நலவென்பால் வந்து ஒரு எடுத்து பார்த்தா மேதி, அதுல வந்து நலன் வந்து ஒரு சமையல் ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஏன்னா உங்க குழந்தைகள் ஊசி வைக்கக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, நான் இவன் வந்து நலன் வந்து சனியன் சபிச்சதுனால சமையல் கட்டுக்குள்ள நுழையிறான். அதை புகழேந்தி சொல்ல வர்றாரு. அவர் வெறும்னா சமையல் கட்டுக்குள்ள நுழையிறான்னு சொல்ல வேண்டியதானே. அவர் என்ன சொல்றாரு, மேதி கடைவாயில் கார்நீளம் கண்விழிக்கும் நாடன் மடைவாயில் புக்கான். எருமைகள் நிறைந்த நீர்நிலை, அந்த நீர்நிலைகள் நிறைய நீலப்பூக்கள் மலர்ந்திருக்கின்றன. அந்த நீலப்பூக்களை எருமைகள் வாயினால் அந்த அசை போடுகின்றன. அது மாலை நேரம். அந்த நேரத்தில் எருமைகளுடைய அந்த கடைவாயில அந்த நீலப்பூக்கள் அந்த கொடி அப்படியே இருக்கு. சில மொக்குகள்லாம் இருக்கு. அந்த 4 மணிக்கு அது பூக்கிற நேரம். அந்த எருமையினுடைய வாயில அப்பதான் போன அந்த கிரீப்பர்ஸ் எல்லாம் அப்படியே பூக்குது. அதனுடைய வாயினுடைய கடைவாயிலேயே அப்படி பூக்கும்போது அத்தகைய நீர்நிலையுடைய நாட்டுக்கு தலைவனாகிய நலன் உள்ளே நுழைந்தான். ஏன்பா நீ உள்ள சுத்தி காது சுத்தி மூக்கத்து வர்ற? டைரக்டா சொல்ல வேண்டியது, அங்கதான் தமிழனுடைய கவிதை இயல் இருக்கு. அங்கதான் இறைச்சி பொருள், உள்ளுரிவமும் அதெல்லாம் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, அதுங்கெல்லாம். அப்ப வந்து அவன் என்ன சொல்றான், எருமையினுடைய அவுட் ஆஃப் பிளேஸான ஒரு இடத்துல கூட அந்த பூ வந்து மலர்வதை தவறுவதில்லை. ஆனால் ஒரு மாபெரும் பேரரசனாகிய ராஜ பரிபாலனம் செய்ய வேண்டிய அரசன் அவங்களுடைய அவுட் ஆஃப் பிளேஸான ஒரு சமையல் கட்டில் நுழையும் போது அங்க கூட தன்னுடைய சமையல் செய்யும் திறமையை, இந்த பூ பூப்பது போல அவன் தன்னுடைய சமையல் திறமையை வெளிக்காட்டுகிறான் ஒரு ரொம்ப அர்த்தத்தை வச்சு அவன் எழுதுறான். நான் என்ன சொல்றேன்னா, இதே போல விஷயங்கள் எல்லாம் எடுத்து இதெல்லாம் என்னென்ன மாதிரி டெக்னிக்ஸ் நமக்குள்ள பயில்கள் இருக்கு அதெல்லாத்தையும் எடுத்து தற்கால தமிழ் கவிதைகளில் அதெல்லாம் பயன்படுத்துறவர்கள் இருக்கிறார்களா, எந்தெந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறார்கள், அதெல்லாத்தையும் எடுத்து ஆராய்ந்து நமக்கான ஒரு கவிதைகளை நாம் எழுப்ப முடியும். இதெல்லாம் சேர்ந்துதான் நான் ஒரு அழகியல் சொல்றேன். நான் அடுத்தது ஒரே ஒரு விஷயம், தொல்காப்பியருக்கு நம்ம திரும்பி தொல்காப்பியருக்கு தான் போவிடுறாங்க. தொல்காப்பியரை ஒரு அழகியல்வாதியாக எப்படி நம்ம பார்க்கலாம், அதுல இருந்து புதிய பாடங்கள் எப்படி படித்துக் கொள்ளலாம், இதை பற்றி பேசிய ஒரு புத்தகம் தான் அது. இன்னும் கொஞ்சம் விரிவா நான் வந்து சொன்ன நிறைய நேரத்தை சாப்பிடுவேன். இதோட போதும் நினைக்கிறேன். சும்மா ஒரு உணர்ச்சி வசப்பட்ட பேச்சு இது, இதுல நிறைய தவறுகள் இருக்கலாம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இந்த கேள்விகள் சம்பந்தமா இப்படி எல்லாம் எழுப்புறேன்னு சொல்றேன்ல, இப்ப உங்களுக்கு முன்னாடி நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இப்படி நம்ம பேசுறது இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் அர்த்தம் உள்ளது தானா? நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? அர்த்தம் உள்ளதுன்னு நினைத்தால் ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? யாரோ சொல்லுங்க. இது மாதிரி நம்மளுடைய பழைய தமிழ் அடையாளங்களை எடுத்து வந்து தற்கால வாழ்க்கைக்கு போட வேண்டும் என்று நினைப்பது சரிதானா, அல்லது ஒரு பிற்போக்குத்தனமானதா, அல்லது பொருந்தி வராத விஷயமா? நீ எப்படி யோசிக்கிறீங்க? சொல்லுங்க. சரிதான் நினைக்கிறேன். ஏன்னா வரலாறு ஒண்ணு அப்படின்னு படிக்கணும் அப்படின்னா முன்னாடி என்ன வரலாறு நடந்திருக்கு அப்படின்றது தெரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ரஷ்ய போர்ல நெப்போலியன் போய் போராடுறது வந்து ஹிட்லருக்கு தெரிஞ்சும் அவர் 2வது தடவை பண்ணி ரஷ்யா மேல போராடுறதுனால தான் அவர் தோற்று போனான்னு சொல்லுவாங்க. அப்ப வரலாறு அவர் சரியா படிச்சிருக்கான்னு சொன்னாங்க, இந்த நேரத்தில் அவர் ஜெயிச்சிருப்பாரு. அப்ப நம்ம வரலாறுன்றத மறக்கும் போது புதிய வரலாறுகளை படைக்காம நம்ம தப்பு பண்ணி போனோம். அப்ப நம்ம வரலாறு சரியா படிச்சோம் அப்படின்னா அப்படிங்கிறது தவறு பண்ணாம முன்னாடி. சரி, தவறுன்னு ஃபீல் பண்றவங்க எனக்கு என்ன தோணுது, சரி தவறுகளை தாண்டி நம்ம மனமே வந்து ஒரு ஆதிக்குரியமான ஒரு வரலாற்று செய்தியான சமூகங்கள்ல இருந்து வரக்கூடிய அறிமுகம்னு சொல்லக்கூடிய அந்த வாசகம் படிக்கிறது வழியாகவும் எளிய மக்கள் அவங்க வாழ்க்கையை அப்படியேதான் வாழ்றாங்க. நாசாட போய் பேசுறது இல்லை, ஆனா படிக்கிறோம் சிந்திக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தளத்துல இருக்கிறவங்க வந்து
ஒரு பழங்குடி மனத்தை விரும்பக்கூடிய அப்படியான ஒரு முறை வந்து கூட்டு வாழ்க்கை வாழ்க்கை ஒரு முறை இருக்கு. அது வந்து பழைய ஏற்குதுங்கிற ஒரு குணம் இருக்கு. அதே அந்த பழமைங்கிறது அதான் மரபு பழமைங்கிறது அதை வித்தியாசப்படுத்தி பார்ப்பாங்க. மரபார்ந்த வாழ்க்கையை விரும்பினா பழமை பேசக்கூடியதும் அதே நேரத்திலே அந்த காலத்துல அப்படி எல்லாம் இவங்களாம் வந்து படிக்கலாம் பார்க்கலாம் வரலாங்கிற ஒரு அது ஒரு பாசிஸ்ட் அப்ரோச்சாகவும் இந்த பழமையை நோக்கி நம்ம போறதும் ரெண்டுமே இருக்குன்னு வந்து அது ஒரு பதில நம்ம எதிர்பார்க்க முடியாது. இது சரி இது தவறு அப்படின்னு ஒரு பதில சொல்லிட முடியாது. சரி, வேற மனுஷன் படி சொல்லுங்க. சும்மா ஜாஸ்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. நீங்க பண்ணீங்க சரி, பரவாயில்ல. நான் ரொம்ப உங்களுக்கு சொல்லி மேற்கத்திய முறைக்கு நம்ம தமிழ்ல இருந்தே உருவாக்கணும் அப்படிங்கிறது வந்து வரவேற்கிறது. ஆனா இப்ப என்ன அப்படின்னா தமிழ் அரசியலாம் பார்க்கும்போது பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்க வைக்கிறோம். சாதி மாதிரியான விஷயங்கள் சொல்லணும். இப்போதான தமிழ் அரசியல் அப்படிங்கிற விஷயங்கள் பூ வைக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அங்க வந்து இப்ப நவீன டெக்னிக் சிந்தனைகளை நம்ம நினைக்கிறது, அது போல வந்து மற்ற விஷயம் இப்ப டக்குனு எனக்கு தோணுங்க. அது மாதிரி விஷயம் வந்து சாதி சார்ந்த உதாரணத்துக்கு தலித் மக்கள்கிட்ட ஒரு பண்பாடு இருக்கு அப்படின்னா நம்ம அதை வந்து ஒரு அடையாளம் சார்ந்த விஷயங்களா மாற்றுறது அப்படிங்கிறது முக்கியம். அதே நேரத்துல அவங்களை அந்த நிலைக்கு தள்ளுற விஷயங்கள் இருக்குல்ல அதை வந்து நம்ம விமர்சனம் பண்ணாம விடுறது, அது போல விஷயம் வந்து சேர்த்து பார்க்கணும். இது வந்து நான் நீங்க சொன்ன மாதிரி சரி தவறுன்றதை விட இதை வந்து நம்ம வந்து ஒரு மறுபரிசீலனை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு ரெலவெண்ட் இல்லையான்றது ஒரு மறுபரிசீலனை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு ரொம்ப சாதாரண உதாரணம் சொல்லணும்னா ஒரு சினிமால ஒரு பன்னிக்குட்டி எடுத்து கொஞ்சற மாதிரி ஒரு சீன் வருது ஒரு படத்துல. ஒன்னு எல்லாரும் ஆஹா ஒவ்வொரு பன்னிக்குட்டி அது ஒரு கலக அரசியல் அப்படிதான் சொல்றோம். இல்லை என்னப்பா கலகம் இருக்கு, நீ போய் சாதாரண வீட்டுல போய் பாரு, பண்ணி வளர்க்குற வீட்டுல எல்லாம் பாரு, நிச்சயமா பண்ணி கொடுத்து கொஞ்சறாங்க. அது பெரிய கலகம் ஒண்ணும் இல்லை. அது ஏன் கலகம் ஆச்சுன்னா இந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியோட நம்ம செட்டில் ஆகிருக்கிறோம்ல, நமக்கு அவனுடைய அன்றாட வாழ்வியலே கலக்கமா தெரியுது. இப்ப வந்து எருமை எருமை மாதிரி இருக்கு எல்லாம் திட்டுறான், அது ஒரு வசை சொல்ல மாறி போச்சு. அதே பாலகிருஷ்ணன் சார் வந்து அடிக்கடி சொல்றாரு அணி நடை எருமை. எருமை வந்து சொரணை கட்டுத்தனத்துக்கு தான் நம்ம சொல்றோம். ஆனா உண்மையில எருமை தான் ரொம்ப சொரணையானது. நீங்க வந்து எருமாட்டை பசுமாட்டை போய் தொட்டு பாருங்க, அது ஒன்றும் கண்டுக்காது. எருமை மாட்டை போய் தொட்டிங்கன்னா அப்படி சிலுத்துக்கும். ரொம்ப சென்சிட்டிவான அனிமல் எருமை. ஆனா நம்ம என்ன சொல்லிட்டோம், அந்த எருமை ஒரு சென்சிட்டிவான அனிமல்ன்ற புரிதலை நம்ம இழந்துட்டோம். அதனால நம்ம என்ன செய்யறோம்னாக்கா அந்த புரிதல் இழக்க நம்ம வேற மாதிரி வரும். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னாக்கா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை சாதாரண மக்களிடமிருந்து நம்மளுடைய பண்பாட்டு அடையாளம் கண்டு மீட்டெடுத்து அவற்றை எடுத்துன்னு வரலாம். எடுத்துன்னு வந்து அவற்றை வந்து வைத்து ஒரு இது பண்ணலாம். அதே நேரத்தில் எண்ணிலிருந்து எடுபடுவதுதானே இலக்கணம். அத மாதிரி அந்த வாழ்நிலையிலிருந்து நமக்கான அழகியலை நாம் உருவாக்கலாம். அது வந்து மெய்யியல் ரீதியாக அடுத்த கட்டத்துல நம்மளுடைய மெய்யியல் சிந்தனையோடு இந்த அழகியல் விஷயங்கள் எல்லாருக்கும் பொறிஞ்சு வருதுன்னு ஒரு பெரிய வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். இந்த துறையில நீங்களும் கொஞ்சம் அப்படி தேடி பார்த்து யோசித்து படிச்சு நீங்க எல்லாம் ஏதாவது சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா நாங்கெல்லாம் கொஞ்சம் வயதானவர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு. நன்றி.